ஒரு விஷவாயு 15 நிமிஷத்துக்கு கசிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிர்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து ஆறுதலா சொல்றாங்கனாக்க அவங்களுக்கு இந்த விஷவாயுவோட வீரியத்தை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். அவங்க வாயை திறக்க கூடாதுன்றதுதான் அர்த்தம். மக்கள் வந்து அங்கிருந்து பயந்து ஓடுனது இயல்பு, அது நடக்கதான் செய்யும். இதுல அன்பார்ச்சுனேட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க ஓடின திசைய மாத்தி அவங்க வடக்க நோக்கி ஓடி இருந்தாக்க அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அந்த இடத்துல வந்து நெடி தாங்க முடியாத நெடி முகமுடியில மாஸ்க்ல வந்து தண்ணியை வச்சுட்டு அப்படி நின்று இருக்கிறாங்க. ஆனா சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டுல வட சென்னைங்கிற ஒரு இடம் புறக்கணிக்கப்பட்டதுதான் உண்மை. 34 சிவப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய அதி அபாயகரமான தொழிற்சாலைகளும் வட சென்னையில தான் இருக்குது. இந்த நகரத்தோட எல்லாத்துறையும் பெரிய குப்பை கடங்கும் வட சென்னையில தான் இருக்குது. இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிக அளவுல இருக்கு. இதுக்கு மேல நீங்களே வந்து முடிவு செய்யுங்க. ஏன் அந்த இடத்துல வைக்குது? ஏன் அண்ணா நகர்ல வைக்க முடியாது? ஏன் பெசன் நகர்ல வைக்க முடியாது? இதை எதிர்த்து குரல் கேட்க கொடுக்கக்கூடிய உள்ளூர் சமுதாயங்கள், மீனவர்கள் அவங்க வந்து இதை ஆற பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கும் போது அவங்களை வந்து போலீஸ் வச்சு மிரட்டுறீங்கன்னாக்கா அதுல என்ன சமூக நீதி இருக்கு? சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எண்ணூர் வாயு கசிவு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்கா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ வட சென்னையில குறிப்பா எண்ணூர் பகுதியில இன்னைக்கு அங்க ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமானதா இருக்கு. சோசியல் ஆக்டிவிஸ்ட் நித்யானந்த் ஜெயராமன் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கூட பேசுவோம். வணக்கம் சார். எண்ணெய் கசிவு, எண்ணூர்ல ஏற்பட்ட எண்ணெய் கசிவு, அதுல இருந்து அந்த மக்கள் மீண்டு வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த ஒரு பேரிடியா இந்த வாயு கசிவு அப்படிங்கிறது நடந்திருக்குது. சோ எக்ஸாக்டா அங்க என்ன நடந்தது? ஏன்னா அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தவங்க பாக்கலன்னா இன்னுமே பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும்னு சொல்றாங்க. அங்க இருந்த இன்னும் சிலர் வந்து நைட்டு நள்ளிரவுல அந்த கடல் கடியில ஏதோ வெடிப்பு, சில பபிள்ஸ் எல்லாம் வந்தது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சோ எக்ஸாக்டா அன்னைக்கு என்ன சார் நடந்தது? எக்ஸாக்ட் நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச என்னன்னாக்கா ஊர்க்காரங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது நள்ளிரவுல அவங்களுக்கு ஒரு மூச்சு முட்டுற மாதிரி ஒரு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நெடி. அந்த நெடியோட உங்களுக்கு கண்ணெரிச்சல், மூக்கெரிச்சல், தொண்டை எரிச்சல், மயக்கம் போன்ற அறிகுறிகள். ஒரு சிலர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இத கண்டறிஞ்ச உடனே அவங்க வந்து வீட்டில் இருக்க குழந்தைகள் மற்றவங்களாத்தையும் எடுத்து தூரத்துக்கு போயிட்டாங்க. மற்றவங்களையும் பாதுகாப்பு இடங்களுக்கு போறதுக்கு அவங்களுக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. இது பாதுகாப்பு இடங்களை தேடி போகும்போது எந்த திசையில போகணும்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு நிலையில இவங்க காத்து எந்த திசையில அடிச்சுச்சோ அதே திசையில போயிருக்கிறாங்க. அதனால அந்த விஷ வாயுவோட ஒரு அந்த விஷ வாயுவும் அவங்களே தொடர்ந்து அந்த காத்தோட வடகிழக்கு பகுதி திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காத்து அடிக்க அவங்களும் ஓடினது தெற்கு தென்மேற்கு தான் ஓடி இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷவாயுகளும் அவங்களையே தொடர்ந்து போயிருது. இது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க தொழிற்சாலையில இருந்தும் போலீஸ், மாசு கட்டுப்பாடு வாரியம், மற்றவங்களாம் அது வந்து முயன்று இந்த குழாய், அதாவது கோரமண்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து கப்பலுக்கு போகக்கூடிய ஒரு குழாய், அந்த குழாய் மூலமா தான் அமோனியா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடும். அந்த குழாயில வந்து அதை வந்து ஒழுங்கான மெயின்டெனன்ஸ் இல்லாத காரணத்தினால அந்த குழாய் வந்து பழுதுபட்டு அதுல இருந்து ஓட்டை ஏற்பட்டு இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அமோனியா ஒரு பிரஷர்ல, ஒரு அழுத்தத்துல இருக்கக்கூடிய அமோனியா வந்து அது வழியா வெளியே வந்து வாயுவா கடல் மட்டத்துல இருந்து வாயுவா அது வந்து காத்தோட பரவி இருக்குது. பரவி இந்த தாக்கத்தை உருவாக்கி இருக்குது. இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களும் அதாவது தாக்கத்துக்கு ஆளான மக்களும் ஓடி இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டுருவோம் அப்படின்ற ஒரு அச்சத்திலையும் நிறைய பேர் ஓடி இருக்கிறாங்க. சோ இதுதான் நேத்து நடந்திருக்குது. இன்னைக்கு அந்த தொழிற்சாலை நிறுவனத்தோட சார்பிலையும் சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களும் பேசும்போது அந்த உடைப்பு ஏற்பட்ட அந்த வாயு கசிவை கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்லயே நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே கூட அந்த மக்கள் வந்து நள்ளிரவுல கிட்டத்தட்ட அடுத்த நாள் இன்னைக்கு அதிகாலை 3 மணி அளவுல காற்று மாசுபாட்டு வாரியம் அவங்க போகும்போதும் கூட குறிப்பிட்ட அளவு அமோனியா இவ்வளோ இருக்கணும், ஆனா இவ்வளவு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2900 அளவுக்கு அமோனியா இருந்ததா சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து 15 நிமிஷத்துலயே சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? 15 நிமிஷங்கிறது ரொம்பவே அதிகமான நேரங்க. வெறும் 15 நிமிஷம் சொல்லிட்டு இது சும்மா நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது 15 நிமிஷம் ஆச்சுன்னு கிடையாது. ஒரு விஷவாயு 15 நிமிஷத்துக்கு கசிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிர்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம்.
இதை வந்து ஆறுதலா சொல்றாங்கனாக்க அவங்களுக்கு இந்த விஷவாயுவோட வீரியத்தை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். அவங்க வாயை திறக்க கூடாதுன்றதுதான் அர்த்தம். 15 நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கான ஒரு விஷவாயு வெளியே வந்திருக்குங்கிற மதிப்பீடு வேணும். 15 நிமிஷத்துல ரொம்ப உலகமே மாறக்கூடிய ஒரு நிலையில இந்த 15 நிமிஷத்துக்கு இந்த விஷவாயு கசிஞ்சிருக்குது. அந்த கசிஞ்ச விஷவாயு எங்கேயும் போக போறது இல்லை. இது வந்து ஒரு அடர்த்தியான ஒரு விஷயம்னாக்கா அது வந்து அப்படியே பரவிக்கிட்டு போகுது. அது வந்து காத்தோட சேர்த்து எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரத்தை தாக்கத்தை உருவாக்கிக்கிட்டே போகும். அது கசியும் போது கசிகிற இடத்துலயும் அது பரவக்கூடிய இடத்துலயும் எந்த அளவுக்கு அந்த அமோனியா இருந்துச்சு அப்படின்றதுக்கான எந்த ஒரு அளவு மதிப்பீடும் செய்ய முடியாது. அதுக்கு எந்த அடிப்படையில் நம்ம வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கோம் அப்படின்னு தெரியும்னா, மக்கள் மயக்கம் அடிச்சு விழுந்திருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்ப நேத்து நள்ளிரவுல நடந்த சம்பவம் ரொம்ப ஒரு டீப்பான ஒரு சீரியஸான ஒரு மேட்டரா தான் நம்ம பார்க்கணுமே தவிர 15 நிமிஷம் தானே 15 நிமிஷம் தானே என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க? 1 மணி நேரம் வரைக்கும் பண்ணிருப்போம், நாங்க 15 நிமிஷம் தான் பண்ணோம், அதனால எங்களுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்றாங்களா? 15 நிமிஷத்துக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம் மேடம். ஸோ அதனால அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியது முதல் கட்டமா ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையோட வீரியத்தை நீங்க குறைக்காதீங்க. இனிமே வந்து அந்த இடத்துல வந்து பயப்படுறதுக்கு பீதிப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. மக்கள் வந்து காமா தான் இருக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. 15 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா 1:30 மணிக்கு இந்த சம்பவம் வந்து நள்ளிரவில் நடந்துருது. 1:30 மணிக்கு நம்ம ஏன்னா ஒரு ஹவுசிங் போர்டு புதுசா வந்து கட்டடங்கள் கட்டிருக்கிறாங்க, அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த இடம் வந்து கவர்மெண்டல் கம்பெனில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். அந்த இடத்துல வந்து நெடி தாங்க முடியாத நெடி முகமூடியில மாஸ்க்ல வந்து தண்ணியை வச்சுட்டு அப்படி நின்று இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு அந்த இடத்துல தெற்க காற்றோட திசையில நெடி இவ்வளவு அதிகமா இருந்திருக்குன்னா அது வெளியே வந்து பெரிய குப்பம் சின்ன குப்பத்துல இருக்கிற நேரத்துல அந்த இடத்துல வந்து உணர்ந்தவங்க கண்டிப்பா ஒரு பயங்கரமான தாக்கத்தை உணர்ந்திருப்பாங்க. இல்லாட்டி யாரும் தூக்கத்தை விட்டு ஓடணும்னு சொல்லிட்டு யாருக்கும் ஆசை கிடையாது. ஸோ அதனால இதை வந்து நீங்க ஒரு சாதாரணப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை. இது தொடர்ந்து நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு தவறா இருக்குது. அந்த நேரத்துல மக்களுக்கு வந்து ஒரு ஆசுவாசம் கொடுக்கறது, நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல இந்த ஒண்ணுமே இல்லப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே இல்லாத போதுதான் சொல்லணும். ஏதாச்சும் இருக்கும்போது சொன்னாக்கா அது இன்னும் அபாயத்துக்கு தான் ஆளாக்கும். நீங்க இருங்க ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து விஷத்தையே சுவாசிச்சு சாக வேண்டியதுதான். மக்கள் வந்து அங்கிருந்து பயந்து ஓடுனது இயல்பு, அது நடக்கதான் செய்யும். இதுல அன்பார்ச்சுனேட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க ஓடின திசைய மாத்தி அவங்க வடக்க நோக்கி ஓடி இருந்தானாக்கா அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கும். அதுக்கு வந்து ஒரு புத்திமதி சொல்றதுக்கு யாரும் இல்லை. அதுதான் நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். இவ்வளோ நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு அரசமைப்புல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது இது நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த பகுதியில வந்து ரொம்ப அதிகமான நெடி அடிச்சா மட்டும்தான் ஓடுவாங்களே தவிர சாதாரண நெடிக்கெல்லாம் பயந்தவங்க கிடையாது. அங்க வந்து தினசரி அந்த இடத்துல வந்து விஷத்தை தான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையும் சொல்லி 30 வருஷம் ஆச்சு. ஆனா சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டுல வட சென்னைங்கிற ஒரு இடம் புறக்கணிக்கப்பட்டதுன்றதுதான் உண்மை. இப்ப வந்து நீங்க முன்னாடியே பேசும்போது சொன்னீங்க இந்த அமோனியாவினுடைய தீவிரம் அப்படிங்கிறது இங்க யாருக்கும் பெருசா தெரியல அப்படின்னு. அந்த பகுதி மக்கள் பேசும்போதுமே அவங்களுக்கு ரொம்ப நெடி இருந்ததுன்னு சொன்னாங்க. கடல் நீரே வந்து எப்படி இந்த எண்ணெய் கசிவுல வந்து கடல் நீர் முழுசு கருப்பா மாறிச்சோ இந்த சமயத்துல கொஞ்சம் வெள்ளை கலர்ல மாறி இருக்கிறதா சொல்றாங்க. கடல்வாழ் உயிரினங்கள் மீன் நண்டு இது எல்லாமே வந்து செத்து கரைபடிஞ்சிருக்கு. சோ அந்த பர்டிகுலர் பகுதி திருப்பி பேக் டு நார்மலாக அங்க இருக்க கடல்வாழ் உயிரினங்கள் திருப்பி வர்றதுக்கும் இனப்பெருக்கம் பண்றதுக்கும் எவ்வளவு நாள் ஆகும் சார்? எந்த அளவுக்கு கடலுக்குள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இல்லம்மா நீங்க பேக் டு நார்மல் 2 வாட்டி சொல்லிட்டீங்க. இந்த நார்மல்னா என்ன? நான் என்ன சொல்றேன்னாக்க இந்த கேஸ் கசிவு நடக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த எண்ணெய் கசிவு நடக்கிறதுக்கு முன்னாடியும் எண்ணூர் நாரிட்டு தான் இருந்துச்சு. அந்த நாரிட்டு இருந்த ஒரு நிலையை தான் நீங்க நார்மல்னு சொல்றீங்களா? அப்படின்னா அந்த நார்மல் வராம இருந்தாலும் பரவாயில்லதான். உங்களுக்கு நார்மல்னாக்கா ஆரோக்கியமான நார்மல் வேணுங்க. சுவாசிக்கிற காத்து வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அதுதான் நார்மல். அந்த நார்மலை தான் நம்ம வந்து எதிர்பார்த்து அதை நோக்கிதான் நம்ம செல்லணும். திரும்பி இருந்த ஒரு நாரின எண்ணூறு நிலைக்கு நம்ம வந்து கொண்டு போறதை வந்து நம்ம நார்மல்னு சொல்லிட்டோம்னா இப்போ இந்த கண் துடைப்புக்கு இது இந்த எண்ணெயை எடுத்ததுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடும். இதுக்கு காத்துல இருந்த அமோனியா ஏற்கனவே போயிடுச்சு. இப்போ நார்மல் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அடுத்த கசிவு நடக்கிற வரைக்கும் இந்த நார்மல் இருக்கும். அப்படி பார்க்க கூடாது. நம்ம நார்மலோட அர்த்தத்தை நம்ம வந்து ஒரு கேவலமான ஒரு அர்த்தமா மாத்தக்கூடாது. நார்மல் அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு நீங்க கொண்டு வரணும்.
அதுதான் அந்த ஆரோக்கியமான நார்மலை தான் நம்ம விரும்புறோம். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், சுகாதாரம் வேணும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் வேணும். இதெல்லாம் வேணும்னு சொல்றதுல நியாயமும் இருக்குது, அவங்க உரிமையும் இருக்குது. அதை நம்ம கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம், அதை நம்ம எல்லாரும் பெற்றெடுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அதை நோக்கி நம்ம போவோமே. இன்னைக்கு தமிழக அரசு சார்பில் வந்து மக்களோட கோரிக்கையும் ஏற்று அந்த ஆலையை வந்து இப்ப தற்காலிகமா மூடி இருக்கிறாங்க. அந்த கோரமண்டல் தொழிற்சாலை அவங்க சைட்ல இருந்தும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி குழாயில உடைப்பு ஏற்பட்டு சரி செஞ்சிருக்கிறோம், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளையும் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்களே சார். குழாயில வந்து ஓட்டை ஆயிருதுனாக்கா எங்க வீட்லயும் நான் வந்து ஒரு சின்ன ஒரு குழாய் ஓட்டை ஆச்சுனாக்கா நான் சரி செய்வேன். இது என்ன நான் கேட்கறதுனாக்கா, எங்க வீட்டு குழாய்க்கும் உங்க கம்பெனி குழாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த குழாயில எப்படி ஓட்டை வந்துச்சு, இந்த ஓட்டை வரப்போகுதுன்றது தெரியாம இருந்தது எப்படி நீங்க பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கல? உங்களை எடுக்க வைக்கிற மாசு கட்டுப்பாடு வாரியம், மற்ற துறைகள் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து நீங்க எல்லாமே ஓகேன்னு சொல்லி மக்கள் மனசுல வந்து ஒரு ஒரு சமாதானத்தை உருவாக்கினது அது தவறான விஷயம். அதுக்கு பொறுப்பு யாரு? அவர் என்ன செய்ய போறீங்க? கோரமெண்டல் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாத ஒரு முறையில இவ்வளவு பேரோட வாழ்க்கையை வந்து நீங்க வந்து ஆபத்துல தள்ளி விட்டுருக்கீங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? நீங்க வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறீங்க, நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கணுங்க. இவ்வளவு பேரோட விஷமாக்கி இருக்கீங்க. சோ இது வந்து தொழிற்சாலைகளும் பணக்காரங்களும் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய கொடூர குற்றத்தை செய்யும் போது அதுக்கு வேற விதமான நடவடிக்கை. இதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய உள்ளூர் சமுதாயங்கள், மீனவர்கள் அவங்க வந்து இதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கும் போது அவங்கள வந்து போலீஸ் வச்சு மிரட்டுறீங்கன்னாக்கா அதுல என்ன சமூக நீதி இருக்கு? எண்ணெய் கசிவுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு தரப்புல இருந்து அவங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக நிவாரண தொகை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இதுல அவங்க அரசினுடைய நடவடிக்கை என்னவா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிவாரண தொகை அப்படின்றது வேற, நஷ்டீடு அப்படிங்கிறது வேற. நிவாரண தொகைன்றது இப்ப இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்துல இருந்து மீண்டு வரதுக்கான ஒரு உதவி தொகையா பார்க்கலாம். நஷ்டீடு அதுதான் அரசு வந்து அவசர ஒரு போர்க்கால நடவடிக்கையா நஷ்டீடோட மதிப்பீடு செய்யணும். நஷ்டீடு மதிப்பீடுனாக்க, நஷ்டீடு அப்படின்றது என்னெல்லாம் இழந்திருக்கிறோம், அந்த இழப்புக்கு என்ன மதிப்பீடு, அந்த மதிப்பீடை பெற்றுக் கொடுக்கணும். ஸோ அது வந்து நஷ்டீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இழப்பு என்னென்ன இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒண்ணு ரொம்ப கண்ணுக்கு படக்கூடிய விஷயங்கள் சொத்து சேதம், கண்ணுக்கு படாத விஷயங்கள் வாழ்வாதார சேதம், அதுக்கப்புறம் உங்களோட சுகாதார சேதம், மன உளைச்சல், உங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்கள் சேதமடையும் போது அதுல இருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்போ உங்களுக்கு ஒரு எர்ணாவூர் ஆதி திராவிடர் காலனில ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட தையல் மிஷின் போச்சு, இல்லாட்டி அவரோட பைக் போச்சு. ஏன்னா இந்த எண்ணெயில ஃபுல்லா இதாகி பைக் போச்சுன்னா நீங்க வேலைக்கு போக முடியாது. அப்ப நீங்க நிமிர்ந்து திரும்பி ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ள அடுத்த விபத்து வந்துடும். ஸோ இந்த மதிப்பீடை வந்து நீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடாது. இப்போ உடனடியா அந்த மதிப்பீடை செஞ்சு அந்த மதிப்பீட்டுல கம்பெனியை வந்து நம்ம பாதுகாக்கணும், அவங்களுக்கு செலவை குறைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம கம்பெனிட்ட இருந்து சுரண்டணும்னு கூட கிடையாது. உண்மையான மதிப்பீடு அதை செஞ்சு அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சமூக வலைதளங்கள்ல ஒரு சில வீடியோக்களை பார்க்க முடியுது சார். அந்த எண்ணூர் கடற்கரை சுற்றி பகுதிகள்ல நிலத்துல கடல் இல்லாம நிலப்பகுதியில தோன்றாங்க, மண்ணுல தோண்டும் போதே எண்ணெய் அப்படியே உள்ள இருந்து ஊறுறத பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ கொஞ்சம் பகிரப்பட்டு இருக்கு. இதை வந்து அந்த எண்ணெய் கசிவுனால ஏற்பட்ட பிரச்சனையா, இல்ல இந்த வாயு கசிவுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? இது என்ன சார்? வாயு கசிவுக்கும் அந்த மண்ணில இருந்து எண்ணெய் வெளியே வர்றதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எண்ணெய் கசிவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். குறிப்பா எப்படி நடந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெளிவா தெரியாது. ஆனா எண்ணெய் வந்து உங்களுக்கு கடல் பக்கம் இல்லாட்டி கடல் தாக்கம் உள்ள 6 பகுதிகளில் இருந்துச்சுன்னா அது ஒவ்வொரு வாட்டி தண்ணி வத்தல் இருக்கும்போது அது மண்ணுக்குள்ள இறங்கும். அதுக்கப்புறம் தண்ணி திரும்பி பாயும் போது நம்மளுக்கு கண்ணில் படுறது ஆறுல இருக்கக்கூடிய தண்ணி பாயறது மட்டும் தான் தெரியும். ஆனா மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நிலத்தடியிலையும் தண்ணியோட லெவல் மேலேயும் கீழேயும் போயிட்டு தான் வரும் கடல் தள்ளும் போது. அப்போ அதே போல அந்த இடத்துல வந்து ஃபுல்லா எண்ணெயா ஊறி இருக்கிறதா தான் தெரிய வருது. வடசென்னை பகுதியிலேயே இன்னும் சில ஆலைகள் இன்னைக்கே எண்ணெய் கசிவு, நேத்து நடந்த வாயு கசிவு, இன்னைக்கே அதே இடத்துல ஐஓசி அங்கேயும் வந்து பாய்லர் வெடிச்சு விபத்து ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து வடசென்னையை சுத்தி இந்த மாதிரி இருக்கு. இப்போ வடசென்னை பாத்தீங்கன்னாக்கா வடசென்னையில தான் எல்லா விஷ தொழிற்சாலைகள்
எல்லா ரொம்ப மோசமான தொழிற்சாலைகளும் இருக்கக்கூடிய இடம் வட சென்னை தான். 3330 மெகாவாட் நிலக்கரி எரிச்சு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆலைகளும் அங்கதான் இருக்கு. அதை தவிர இன்னொரு 1322 2100 மெகாவாட் புது தொழிற்சாலைகள், அனல் மின்சார நிலையங்கள் நிலக்கரி எரிச்சு அதுவும் அங்கதான் வரணும்னு சொல்லிட்டு கூறி வச்சிருக்கிறாங்க. இதை தவிர 11 மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு சுத்திகரிப்பு கொள்ளளவு உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அதுவும் அங்கதான் இருக்கு. 34 சிவப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய அபாயகரமான தொழிற்சாலைகளும் வட சென்னையில தான் இருக்குது. இந்த நகரத்தோட எல்லாத்துறையும் பெரிய குப்பை கிடங்கும் வட சென்னையில தான் இருக்குது. இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எம்பிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிக அளவுல இருக்கு. இதுக்கு மேல நீங்களே வந்து முடிவு செய்யுங்க, ஏன் அந்த இடத்துல வைக்குது, ஏன் அண்ணா நகர்ல வைக்க முடியாது, ஏன் பெசன் நகர்ல எனக்கு வைக்க முடியாது, ஏன் போட் கிளப்ல வைக்க முடியாது? இப்ப அந்த இடங்கள்ல இந்த கசிவு நடந்திருந்தா இதே போலதான் நம்ம ரியாக்ட் பண்ணிருப்போமா? இது வந்து நம்ம கேட்க வேண்டிய விஷயம். இது தொழில்நுட்பத்தை பத்தியான விஷயம் கிடையாது, சட்டங்களை பத்தி சம்பந்தமான விஷயங்கள் கிடையாது. ஏன்னா பாதுகாக்கிறதுக்கான சட்டங்கள் இருக்கு, பாதுகாக்கிறதுக்கான அமைப்புகளும் மாசு கட்டுப்பாடு வாரிய மாதிரி இருக்கு. ஆனா அந்த அமைப்புகள் பிரச்சனை போட் கிளப்ல நடக்கும் போது ஒரு மாதிரி அணுகிறதும், வடச்சென்னையில நடக்கும் போது வேற மாதிரி அணுகிறதும், அதுல வந்து ஒரு வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. அந்த வித்தியாசத்தை தான் நம்ம திருத்தி ஆகணும். அப்படி திருத்தாட்டி இந்த கதை வந்து நம்மளுக்கு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். முந்தா நாள் எண்ணெய் கசிவு, இன்னைக்கு இந்த கேஸ் கசிவு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தினசரி இருக்கக்கூடிய ஒரு அன்றாட வாழ்க்கையே அங்க வந்து விஷமான ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுவோமா? அதே போல மீடியாவை பாத்தீங்கன்னாக்கா மீடியாவும் ஒரு பெரிய ஒரு சென்சேஷன் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் வருவாங்களே தவிர மற்ற நேரங்கள்ல நம்மளும் கவனம் தான் இருக்கிறோம். இந்த எண்ணெய் கசிவுமே கூட சென்னையினுடைய பிற பகுதிகள் பேக் டு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஊடகங்களும் சரி எல்லாருடைய கவனமும் எண்ணூர் எண்ணெய் கசிவு மேல திரும்பிச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும் சரி, ஆலைகள் மற்றும் அரசினுடைய மெத்தன போக்கா இல்ல இந்த வட சென்னை பகுதி மக்களுடைய உயிரை வந்து அவங்க மலிவா குறைச்சு மதிப்பிடுறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நிறைய சமூக ஆர்வலர்கள் அந்த பகுதி மக்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் முன்னெடுப்பை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இதற்கான ஆக்ஷன் என்னவா இருக்கணும்? இல்ல, ஆக்ஷன் என்னன்னாக்க நம்ம அரசியல் சட்டத்துல எல்லாருமே ஒரு சமமானவங்கன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்குது. அதை வந்து உண்மையாலேயே நம்ம வந்து கடைபிடிக்கணும். நம்ம வந்து தமிழ்நாட்டுல இந்த சமத்துவம் பற்றியான ஒரு அரசியல் ஒரு ஆரோக்கியமான வழியில போயிருக்கிறது. ஆனா அதே நேரத்துல சமத்துவமற்ற ஒரு நிலை வந்து நம்ம தலைநகரத்திலேயே ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். வட சென்னைக்கும் மற்ற சென்னை இடங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்களும், அந்த வட சென்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அரசு எப்படி கையாள மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து தெரிய வருது. எண்ணூர் நீர்நிலையை எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து அதை அக்கறையே கொடுக்கறது கிடையாது. அதை வந்து தொடர்ந்து இது டான்ஜெட்கோ அனல் மின் நிலையம் அவங்களும் சரி, டான் டிரான்ஸ்கோன்னு சொல்லிட்டு அவங்க மின் கோபுரங்கள் வந்து ஆத்துக்குள்ளேயே வைக்கிறாங்க. அந்த ஆத்துக்குள்ள வைக்கும் போது அதை வைக்காதீங்க, இது எங்களுக்கு ஆபத்து, எங்க வாழ்வாதாரத்துக்கு ஆபத்து, நகரத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மீனவர்களை போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து புத்திமதி சொல்லக்கூடிய நபர்களை நீங்க வந்து மட்டம் தட்டி அவங்களோட அறிவை நீங்க வந்து பயன்படுத்தாம அதை வந்து நம்ம ஜெயில போடுறதும் இந்த மிரட்டுறதையும் வச்சுட்டு அரசே வந்து சட்டத்தை மீறினா நம்மளை பாதுகாக்கிறது யாரு? இப்ப இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சமத்துவம் வேணும், அந்த சமத்துவத்துக்கு தேவையான நடவடிக்கை வேணும். அப்போ அந்த இடத்துல வட சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அந்த மரியாதை வந்து வெறும் சரி உங்களுக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்குறோம், இந்தா வச்சுக்கோ 10,000 ரூபாய், இந்தா வச்சுக்கோ 12,000 ரூபாய் அப்படின்னு சொல்றது கிடையாது. உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொன்னாக்க முதல் விஷயமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்கணும். அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவுரைகளை நம்ம உள்வாங்கிக்கணும், நம்மளோட நடவடிக்கைய மாத்திக்கணும். அவங்க சொல்றது ஏன் எங்களையே குறி வச்சு இந்த நச்சு தொழிற்சாலைகளும் நச்சு ஆலைகளையும் இங்கேயே கொண்டு வரீங்க, எங்க நீர்நிலையை நீங்க ஏன் ஒரு பொருளாவே நீங்க பயன்படுத்த மாட்டீங்க, ஒரு பொருளாவே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம பதில் சொல்லி ஆகணும். சோ நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி வட சென்னை மக்களுக்கான தொடர்ந்து இந்த ஆலைகளை வந்து அவங்க வாழ்வாதாரத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளும் நிறைய அமைப்பினரும் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. சோ இதற்கான தீர்வா லாஸ்ட் கொஸ்டின் சார், சொல்ல இதற்கான தீர்வா என்ன நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லம்மா, இது தள்ளி வைக்கிறது அர்த்தம் கிடையாது. தள்ளி வச்சா அங்க தள்ளி வைக்கிற இடத்துலயும் ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, தள்ளி வைக்கிற இடத்துலயும் சூழல் இருக்கும் இல்லையா. சோ அப்ப இதுக்கு வந்து இந்த தொழிற்சாலைகள் வந்து சட்டப்படி இயங்கல, அதுதான் விஷயம்.
சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கான திராணி மாசு கட்டுப்பாடு வாரியத்தை இல்ல, தமிழக அரசுகிட்ட இல்ல அப்படின்றது இந்த நிகழ்வுகள்லாம் தெளிவா சொல்லிருது. திராணி இல்லைன்றதோட விருப்பம் இல்லை. இந்த இடத்துல இது நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளும் சரி, ஊடகங்களும் சரி, நார்மலுக்கு கொண்டு வாங்க. அதாவது எந்த நார்மல்? நாரி போன நார்மலுக்கு வந்தா போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ அந்த நார்மலையே நம்ம நிலைநடிச்சு வச்சிருப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு சுகாதாரமான ஒரு சென்னைய வட சென்னைக்கும் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கும் இது வரைக்கும் வந்திருக்கா இல்லையான்றது சந்தேகமா இருக்கு. சோ இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த பகுதியில இனிமே தொழில்மயமாதல் கூடாது. இது பட்டது போரும். இருக்கிற தொழிற்சாலைகள் சட்டப்படி இயங்கணும். சட்டப்படி இயங்க முடியாட்டி அதை இழுத்து மூடணும். மூணாவது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் முழுமையா அந்த உள்ளூர் மக்களோட கருத்து அறிவோட அடிப்படையில அதை வந்து திரும்பி மறுசீரமைக்கிறதுக்கான நடவடிக்கை, போர்க்கால நடவடிக்கை எடுத்தாகணும். நாலாவது, இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உள்ளான இந்த மக்களோட சுகாதாரத்தோ திரும்பி மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளும், அதுல ஒரு பக்கம் இருக்கிற தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய மாசை கட்டுப்படுத்துறது, தொழிற்சாலையில இருந்து வந்துட்டு போகக்கூடிய வாகனங்களோட மாசு கட்டுப்படுத்துறது, அந்த சாலைகள்ல இருந்து எழும்பக்கூடிய தூசியை கட்டுப்படுத்துறது, இந்த நடவடிக்கை எல்லாத்தையும் ஒரு அவசர நிலையில அதை எடுத்தாகணும். பொதுமக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பாதிப்புகள்ல இருந்து வரக்கூடிய இழப்புகளுக்கு மதிப்பீடு செஞ்சு இழப்பீடு அவசரமா பெற்றுத்தர வேண்டும். இதெல்லாம் செஞ்சனாக்கா அரசு மேல நம்பிக்கை உடனடியா திரும்பி வரும். நன்றி.